இங்க நம்ம மிஸ்டர் பீன் வந்துட்டு பிஸ் அடிச்சுட்டு கை கழுவலான்னு சொல்லிட்டு போய் டேப் ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா தண்ணி வந்துட்டு வரல. இவரு அந்த டேப்பை பிடிச்சி எவ்வளவோ திரும்பி பாக்குறாரு, ஆனா தண்ணியே வரல. அப்புறம் பார்த்தா இவ்வளவு நேரமா இவர் தப்பா திறந்துட்டு இருப்பாரு போல. இவர் அதை பிடிச்சி தூங்கின உடனே புஷ்ன்னு சொல்லிட்டு தண்ணி இவர் பேண்ட் மேலேயே அடிச்சிருது. அவ்வளவுதான், முன்னாடி பக்கம் இருக்கிற பேண்ட் வந்துட்டு ஃபுல்லா நனைஞ்சிருது. சரி, இவர் போயிட்டு இதை துடைக்கிறதுக்காக அங்க டிஷ்யூ பேப்பர் இருக்குதான்னு பாக்குறாரு. பார்த்தா அங்க டிஷ்யூ பேப்பரும் இல்ல. ஐயோ, டிஷ்யூ பேப்பர் வேற இல்லையே அப்படின்ட்டு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்பதான் அந்த பாத்ரூமோட கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரையர் ஒன்னு இருக்குது. சோ இதை பார்த்தவர் உடனே போயிட்டு பேண்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அது வந்துட்டு எட்ல ஹைட்டா இருக்கு. சோ என்ன பண்றாருன்னா உடனே அங்க இருக்கிற குப்பை தட்டி எடுத்து முன்னாடி போட்டு அது மேல ஏறி நின்று ட்ரை பண்றாரு. சோ நம்ம ஆளு பேண்ட்டை காய வைக்கிற ஸ்டைல கொஞ்சம் பாருங்களேன். சோ இவர் இப்படி காய வச்சிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஒருத்தன் பாத்ரூம்குள்ள வந்துடுறான். அப்படி வந்தவன் இவரை பார்த்துட்டு யாரா இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிசடிக்க போயிடுறான். சோ அப்ப இவனை பார்த்துட்டு இவரு ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா இவரு ஏதோ எலக்ட்ரிஷியன் மாதிரியே பக்கத்துல இருக்கிற பல்பை கழட்டி கையில வச்சுட்டு அதை சரி பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சோ அவனும் பிஸ்ஸெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து போயிடுறான். பல்ப் வந்துட்டு பயங்கர சூடா இருந்திருக்கும் போல. அவன் போன உடனே பல்ப் எல்லாம் கீழே போட்டுறாரு. சோ அப்ப கரெக்டா இவரோட கொலிக்கு வந்துட்டு ஏங்க என்னங்க பண்றீங்க, மீட்டிங்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா இங்க இவருக்கோ இங்க பேண்ட்ல போன மாதிரி பேண்ட் எல்லாம் நனைஞ்சிருக்குது. சோ இப்படியேவா போக முடியும்? சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற புக் எடுத்து முன்னாடி மறைச்சிக்கிறாரு. சோ அப்படி அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய அதிகாரிகளா வந்திருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் எல்லாம் பண்ணி கூடவே போட்டோஸ் எல்லாம் வேற எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது கூட இவர் பாத்தீங்க அப்படின்னா புக்ல இருந்து மட்டும் கையே எடுக்காம அப்படியே மறைச்சிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் அந்த அதிகாரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பழமையான பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டுறாரு. சோ அப்படி ஒரு ஒன் பை ஒன்னா காட்டிட்டு இருக்க இங்க நம்மால பாத்தீங்க அப்படின்னா யாரும் முன்னாடி சைடு பாத்துறாத மாதிரி அவரோட கொலிக்கு பின்னாடியே அப்படியே மறைச்சிட்டு ஒட்டிட்டே போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தவரு என்ன இவன் பின்னாடியே ஒட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரிங்க சார் நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட இங்க நம்ம பீன் வந்துட்டு முன்னாடி நின்னுட்டு இந்த கொலிக்கு போனது கூட தெரியாம அப்படியே ஆர்வமா அந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் தான் பார்த்தவரு ஐயோ இவன் வேற போயிட்டானே அப்படின்ட்டு அப்பதான் அங்க பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறவங்க யாரும் முன்னாடி சைடு பாத்துறாத மாதிரி அப்படியே பின்னாடி பக்கமாவே நடந்து அந்த ஃபேன் கிட்ட போயிடுறாரு. அப்படி போய் பார்த்தா அந்த ஃபேன் வந்துட்டு ஆக்சுவலி ரொட்டேட்டிங் ஃபேனு. அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. இவரும் பேண்ட்டை காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாவும் இந்த பக்கமாவும் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த இவங்க யாரா இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்போ கரெக்டா அந்த டைம்னு பார்த்து பேண்ட் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ பேண்ட் காஞ்சிருச்சான், எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்காரு.